ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் 2 டேஸாக. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வரும். அதுக்கு நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு ஃபேண்டா கலர், ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி உள்ள ஒரு கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ கொஞ்சம் இது வந்து ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் லீஃப் பெட்டல்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நான் என்னோடய ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரேமில் அடிக்கடி நம்ம ஒர்க் பண்ணதுனால அது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால டேப் சுற்றணுன்ட்டு நான் இப்போ கீழே வச்சு தான் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ் மிஸ் ஆச்சானாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரூச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரஞ்சு கலரில் உள்ள ஒரு கிறிஸ்டல் பீடும் ஒரு 3mm பீடும் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தடில் நான் இதை லாக் பண்ணியிருக்கேன். ஒரு பீடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் பீடு எடுத்துக்கோங்க. அதை நார்மல் நீடிலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு எடுத்துக்கோங்க, கோல்டு கலரு. எடுத்துட்டு அந்த கோல்டு கலரை மட்டும் விட்டுட்டு அந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் நீடியில் மறுபடியும் பஞ்ச் பண்ணிங்கன்னா இது ஹேங்கிங் மெத்தடு. நம்ம ப்ளவுஸ்லலாம் ஹேங்கிங் இந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதே மெத்தடில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பீடு கீழ் பக்கமும் அதுக்கு மேலே ஒரே ஒரு கோல்டன் கலரும் வச்ச மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் நான் வந்து ஒரு 6 பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் நீடில் கொறுக்கும்போது மட்டும் அந்த ஃப்ரேமில் அங்கங்கே தெரியுது. மற்றபடி அது ப்ராப்பராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். தெரியலன்னா கேளுங்க. அந்த கீழே நம்ம தரையில் வச்சு நான் எடுத்ததுனால அது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது நான் எடுக்கும்போது கொறுக்கும்போது அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஆரஞ்சு கலரில் உள்ள ஒரு கிறிஸ்டல் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 3mm பீடு. இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3mm பீடை விட்டுட்டு நம்ம கிறிஸ்டல் பீடில் திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அது ஹேங்கிங் மாதிரி நமக்கு லாக் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 6 பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இதுவுமே நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நான் இமேஜில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். அது அங்கங்கே கொஞ்சம் நம்ம நீடியில் கொறுக்கும்போது அங்கங்கே மூவ் ஆகுது ஃப்ரேமு. மற்றபடி அது கரெக்டாக தெரியும் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரூச் டிசைன். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு OHP ஷீட்டில் கூட நம்ம இதை ரெடி பண்ணி அதன் மூலமாக ப்ரூச் பின்னு கூட ரெடி பண்ணலாம். அது நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மெட்டீரியலை வச்சுட்டு நம்ம OHP ஷீட்டில் நம்ம வந்து எப்படி ப்ரூச் பின் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அதாவது நம்ம இருக்க மெட்டீரியலை நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அது வேறு லெவலில் நல்ல ஒரு புது டிசைனாக ரெடி ஆயிரும். அந்த மாதிரி தான் நான் இதை யோசித்து பார்த்தேன். ஆக்சுவலாக நான் இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போடலான் இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த கலர் இல்லை என்கிட்ட. அதனால் சரி இருக்கிற பீட்ஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் கிறிஸ்டல் பீட் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த பீடை வந்து சென்டரில் கொடுத்துட்டு அந்த லீஃப் பெட்டெல்லாம் இப்போ கிடைக்குது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஹேங்கிங் வந்து எப்படி அழகாக வந்திருக்குன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹேங்கிங் நம்ம கொடுத்ததுக்கப்புறமும் அது அங்கங்கே மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹேங்கிங் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு 3mm பீடு கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த 3 mm விட்டுட்டு கிறிஸ்டல் பீடில் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சுற்றி ஒரு ரவுண்டு சர்க்கிள் 1 ரூபி காயினோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுற்றி அவுட்டர் லைன்லேயோ அல்லது இன்னர் லைனில் சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த ஒரு பீடு வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீடியில் அகைன் ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே எடுத்து எந்த பீடு வந்து கொஞ்சம் மூவ் ஆகுதோ அந்த பீடில் திருப்பி நான் நீடியில் இன்சர்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கிறிஸ்டல் பீடு மூவ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பியும் மூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி நீடியில் எல்லா ஸ்டிச்சையும் கொடுத்துட்டு அகைன் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ்ன்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டும் ப்ரூச்சஸ் கிளாஸ்ன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் 2 ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோவில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இந்த கிறிஸ்டல் பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல் ஷேப்பில் உள்ள ப்ரூச் மெட்டீரியல் தான். இந்த ப்ரூச் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. நான் இதை வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கிறிஸ்டல் பீடையும் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம அதை சுற்றி சுற்றி வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை இந்த மாதிரி பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல்ஸாக இருக்கும், சிங்கிள் ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த வந்து ஒரு லேயராக நான் கொடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை டபுள் லேயராக கூட கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மோட்டிவ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் ஃபுல்லும் உங்களுக்கு கொடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த ஒவ்வொரு பெட்டலாக கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. சின்ன ஒரு மெட்டீரியல் தான், ஒரு கிறிஸ்டல் பீடும் இந்த ஒரு பெட்டல்ஸும் வச்சு பண்ணுறது தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதாவது இந்த பெட்டல்ஸோட அழகு வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து ப்ளைன் குர்தி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கங்கே கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஹேங்கிங் கூட அட்டாச் பண்ணலாம். நான் சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் ப்ரூச் மாதிரி மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பெட்டல்ஸுக்கு இடையில நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் பீடு கொடுத்துருக்கேன். அதாவது கட் பீடில் சின்ன சைஸ் இருக்கும்ல அது கொடுத்துருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் வந்து இந்த நீடில் அது இன்சர்ட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை விட பெரிய சைஸு 4 சைஸுக்கிட்ட இருக்குது லாங் டியூப் பீடு. அதை விட பாதி, அதுலேயும் பாதி, அப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படி இருக்குது. 4 வெரைட்டியில் இருக்குது கட் பீடு. அந்த சின்ன சைஸில் உள்ள ஃபஸ்ட்டு ஷேப்பில் உள்ளதாக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதான் நீடில் சீக்கிரம் வந்து இன்சர்ட் ஆகி அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன். அதை விட அடுத்த சைஸு போட்டு பார்த்தேன், கரெக்டாக இன்சர்ட் ஆகலை. அதனால் அதை விட்டுட்டு சின்ன சைஸ் தான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பெட்டலுக்கும் இடையில ஒரு சின்ன கட் பீடு கொடுத்து நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது ப்ளைனாக கூட விட்டுறலாம், இல்லை டபுள் லேயராக கொடுக்கலாம், ஹேங்கிங் கொடுக்கலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம ப்ளவுஸுக்கு என்ன கலர், இது நிறைய இந்த பெட்டல்ஸ் வந்து எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம தேடுறப்ப சில மெட்டீரியல் வந்து கிடைக்காது. அதாவது இருக்குன்னா நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணுறது கிடைக்காது. அதனால் நம்ம கிடைக்கிற கலர்ஸை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள்.
அப்படி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் தள்ளி வச்சு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நான் ஒயிட் கலர் பாப்லின் கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக தெரியும். ஆனால் எல்லோ கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பெட்டல்ஸில் வந்து நம்ம தாமரைப்பூ போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு லேயர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், இந்த ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ப்ரூச்சஸ் கிளாஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ப்ரூச்சஸ் ஜாயின் பண்ணணும்னு வெல்லிங் இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரூச்சஸ் ஒர்க்கு ப்ளவுஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.